ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா உங்க பிசினஸ்க்காக நீங்க Facebook ஆட்ஸ் ரன் பண்ணும்போது கண்டிப்பா இந்த இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட ஆட்ஸ்ல வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபெட்டிக் சொல்லிட்டு உங்க ஆட்ஸ்க்கு வந்தா உங்க ஆட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோ ஆயிடும். இதனால கன்வர்ஷன் இருக்காது, உங்களுக்கு லீட்ஸே வராம போயிடும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக்னா என்ன, இது எப்படி வருது, இது எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறி டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்க என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஸோ லேர்னிங் ஃபேஸ், உங்களோட ஆட் வந்து லேர்னிங் ஃபேஸ்க்குள்ள போயிடுச்சுன்னா அது வந்து எப்படி ரெக்கவர் பண்ற சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ லேர்னிங் ஃபேஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஆட்ஸ் அவாய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லேர்னிங் பத்தி கம்ப்ளீட்டா பாத்துறோம். ஸோ லேர்னிங் அந்த லிமிடெட் அண்ட் லேர்னிங் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஆட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணணும், அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எதை பார்க்க போனா கிரியேட்டிவ் ஃபெட்டிக். நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் கேம்பெயினோ இல்ல லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல சேல்ஸ் கேம்பெயினோ எந்த கேம்பெயின் ட்ரெயின் பண்ணாலும் சம்திங் எல்ஸ், அதாவது எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஒரே ஆடை வந்து நீங்க ரொம்ப நாளா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபெட்டிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இல்லாம இது எப்படி இது எதனால இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து உங்க ஆட்ஸ் சேம் டைம்ஸ் அகைன் அண்ட் அகைன் காட்டும் போது என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லாம இருந்தா உங்களோட ஆட் வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக்ல போயிடும். ஸோ இது மேக்ஸிமம் உங்களோட ஆட்ஸ் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இக்னோர் பண்றதுனால தான் இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வின்னிங் ஆடா இருந்தா அதுவே கண்டினியூ பண்ணாதீங்க. அதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதை ரன் பண்ணணும். ஸோ அந்த ஆட் அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா என்கேஜ்மெண்ட் இல்லாம அது கிரியேட்டிவ் ஃபெட்டிக்ல போயிடும். ஸோ இதான் முக்கியமான இது ரீசன் வந்து என்னன்னா, ஸோ உங்க ஆடை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் காட்டுறதுனால நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக் என்னோட ஆடுக்கு நடக்க போதா இல்லைன்னு சொல்லி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆட்ஸ் மேனேஜர்ல வந்து போயிட்டீங்கன்னா, ஸோ உங்க ஆட் எல்லா ஆடும் ரன் பண்ணிருப்பீங்க. ஸோ நான் இப்போ டெமோ என்னோட டம்மி அக்கௌண்ட்ல காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க உங்களோட ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிடுங்க. ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிட்டு நீங்க ஆல்ரெடி நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, அது என்கேஜ்மெண்ட் கேம்பெயினா இருந்தாலும் சரி, இல்ல லீட்ஸ் கேம்பெயினா இருந்தாலும் சரி, இல்ல சேல்ஸ் கேம்பெயினா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் அந்த ஆட் ரிப்போர்ட் செக்ஷனுக்கு போயிடுங்க. ஆட் ரிப்போர்ட் வந்து நீங்க நார்மலா மெட்ரிக்ஸை செக் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரேங்கிங், கன்வர்ஷன் ட்ராக்கிங் இருக்கும், அமௌண்ட் ஸ்பெண்டிங், அதுல வந்து ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக்குள்ள போதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 1 to 3 அதுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க ஆட் வந்து ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கிரியேட்டிவ் ஃபெட்டிக்குள்ள போல. அபோவ் 5, அதாவது 5 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா உங்க ஆட் வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக்குள்ள போக போகுது அர்த்தம். அதாவது உங்க ஆட்ஸ் வந்து ஒரே ஆட்ஸ் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் பாக்குறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம என்கேஜ்மெண்ட்டும் இல்லாம இருந்ததுன்னா உங்களோட ஆட் வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக்குள்ள போயிடும். ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுங்க. எவ்ரி டைம் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நீங்க ஆட்ஸோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இல்ல 1-2 இருந்ததுன்னா உங்க ஆட் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது, ஸோ பெட்டரா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அபோவ் 4க்கு மேல போயிடுச்சுன்னா உங்களோட ஆட் வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக்கு போயிடும். இதனால ரிசல்ட் வராது, கன்வர்ஷன் நடக்காது, லீட்ஸ் வராது, உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபெட்டிக்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற வே. ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரியேட்டிவ் ஃபெட்டிக் எப்படி அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஆடை ட்ரை பண்றீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். அந்த 1:3:6 அந்த ஃபார்முலா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம சொல்லுவோம்ல 1:3 ஆட் செட் 6 ஆட் செட் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ மல்டிபிள் போஸ்ட் இருக்கும், மல்டிபிள் வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த கிரியேட்டிவ் ஃபெட்டிக் அவாய்ட் பண்ணலாம். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களோட கிரியேட்டிவ் ஃபெட்டிக்ல அவாய்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடை வந்து ரொம்ப நாள் ரன் பண்ணாதீங்க. மோர் தென் 2 வீக்ஸ் அப்புறம் வந்து 1 மந்த்ல ரன் பண்ணினா கண்டிப்பா கிரியேட்டிவ் ஃபெட்டிக் போகும். இன்கேஸ் அந்த ஆட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அதை டூப்ளிகேட் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணுங்க. ஆட் காப்பி லைட்டா சேஞ்ச் பண்ணி திருப்பி அதே ஆட் ரன் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். இப்போ கிரியேட்டிவிட்டினா உங்களுக்கு ஓரளவு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பை.